உள்ளம் புகுந்த ஒரு ஊர் திருக்கூடலூர் என்று பாடுகிறார். அடியேன் உள்ளம் புகுந்த ஒரு ஊர் திருக்கூடலூர் என்று பாடுகின்றார். 4 திருவாய்மொழியில் திருவள்ளியங்குடி பெருமானை பாடும்பொழுது காய்கள் நிறைந்து ஓங்கி நிற்கின்ற பாக்கு மரங்களும் வாழை மரங்களும் தென்னை மரங்களும் சூழ்ந்திருக்கின்ற சோலைகள் உடைய போதுமான நீர்ப்பாய நிற்கின்ற மண்ணியாற்றின் தென்கரையில் உள்ள திருவள்ளியங்குடியில் ஆளிலே துகின்ற எம்பெருமானை வாழ்த்துகிறேன். 5 திருவாய்மொழியில் திருப்புள்ளம்போதங்குடி இறைவனை பாடும் பொழுது துன்னி மண்ணும் விண்ணாடும் தோன்றாது இருளாய் மூடிய நாள் அன்னமாகி அருமறைகள் அருளி செய்த விமலனிடம் மின்னு சோதி நவமணியும் வேயின் முத்தும் தாமரையும் பொன்னும் பொன்னி கணந்தலைக்கும் புள்ளம்பூதங்குடிதானே. ஒளி விடுகின்ற நவரத்தனங்களையும் மங்கள முத்துக்களையும் சாமரங்களையும் பொன்களையும் தள்ளிக் கொண்டு வருகின்ற காவிரி அலை அலையாய் பெற்ற புள்ளம்பூதங்குடி இறைவனை விமலன் என்கின்றார். பின்னர் திருவரங்கத்தமுதனை பாடும் பொழுது உந்தி மேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்தை பெம்மான் இமையோர்கள் தாதைக்கு இடமென்பரால் சந்தினோடு மணியும் கொழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே. அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே. திருமங்கை ஆழ்வாருக்கு திருநறையூர் இறைவன் பெயரில் மிகுந்த பக்தி உண்டு. இந்த இறைவனை ஆழ்வார்க்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தார். உளும் செருவில் மணிகொணர்ந்து கரைமேல் சிந்தி உலகெல்லாம் சந்தனமும் அகிலும் கொள்ள செழும் பொன்னி வளங்கொடுக்கும் சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே என்கின்றார். மற்றும் ஒரு பாசுரத்தில் வாவித்தடம் சூழ்மணி முத்தாற்று வாவித்தடம் சூழ் மணி முத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவின் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை மேவிச் சொல்ல வல்லார் பாவம் நில்லா வீயுமே. ஆழ்வார் குறிப்பாக பொன்னிக்கிழநதியாம் மணிமுத்தாறு பாய்கின்ற நரையூர் நெடுமாலை நம்பியை அவன் நாமத்தை சொல்லுவார் பாவம் நீங்குவார் என்கின்றார். திருவெழுந்தூரில் பரந்தாமனை பாடி மகிழும் போது பொன்னியின் புகழையும் அரங்கனின் பெருமையும் கூறுகிறார். குலத்தலை மதவேழம் பொய்கை புக்கு கோள் முதல பிடிக்க அதற்கணங்கி நின்று நிலத்துகளும் மலர்ச்சொடரோ சோதி என்ன நெஞ்சிட தீர்த்தருளிய நிமலன் காண்மின் மலைத்திகள் சந்தகில் கனகமணியும் கொண்டு வந்துந்தி வயல்கள் தோறும் மடைகள் பாய அழைத்து வரும் பொன்னி வளம் பெருகும் செல்வத்து அணியெழுந்தூர் நின்று கொண்ட அமரர் கோவை என்கின்றார். பொன்னிக்கிழநதிகள் பாயும் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி திருநாகை திருக்கண்ணபுரம் பாடி மகிழ்ந்த பின்பு திருமங்க மன்னன் திருமாலிருஞ்சோலை அருவிகளை பாடும் பொழுது சந்தொடு மணியும் அணிமையில் தழையும் தழுவி வந்தருவிகள் நிலந்து வந்தெழி சாரல் மாலிரும் சோலை மலையும் அந்த அழகரையும் வணங்குவோம் என்கின்றார். 9 திருமொழி 9வது பாடலில் சிலம்பியலாருடை திருமாலிரும் சோலை நின்ற நலந்திகள் நாரணை நணுகுங்கொல் என் நன்னுதலே என்று நூப்புற கங்கை சிலம்பாறு எனப்படும் அருவியுடைய திருமாலிரும் சோலை நாராயணனை நணுகுங்கள் என்கின்றார். திருமங்க மன்னனின் திருநடுந்தாண்டகம் திருவரங்கத்தம்மானுக்கு தேவகானத்தில் ஆழ்வார் இசைத்து பாட பெரிய பெருமான் திருவுள்ளம் முகந்து 4000 பிரபந்தம் இசைப்பதற்காகவே உபய வேத பாராயணமாக பெரிய கோயிலிலே 21 நாள் உற்சவமாயிற்று. திருவரங்கத் அமுதன் உகந்த திருநடுந்தாண்டகத்தில் திருப்பேர் என்னும் கோயிலடி திருப்பதியில் ஓடுகின்ற காவிரியை பாடும் பொழுது காமொரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் அப்பெருமானே என் நெஞ்சில் உள்ளான் என் நெஞ்சை விட்டு பேராய் உன் திருவடியை பேணினேன் என்கிறார். எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிய விஷ்ணுசித்தன் என்னும் திருநாமம் கொண்ட ஆழ்வாரை எம்பெருமானே இவருடைய பொங்கும் பரிவைக் கண்டு பெரியாழ்வார் என்னும் பட்டம் சூட்டி மகிழ்ந்து மகிழ்வித்தது ஒரு தனிச்சிறப்பு. இமயமலைச் சாரலிலே தேவப்பிரியாக என்றின்று வழங்கும் கண்டம் என்னும் கடிநகர் திருப்பதியின் பெருமையை பாடி நம்மை அங்கே அழைக்கிறார். ஓடி வருகின்ற கங்கையை கண்டதும் இத்தகைய அழகுமிக்க இயற்கை காட்சியை காண்பதற்கே பிரிவு எடுத்தோம் என்றால் மிகையாகுமோ? 7ஆம் திருமொழி முதல் பாடலில் தேவப்பிரியாகை பாடும் பொழுது பெரியாழ்வார் சொல்கிறார் தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த தாசரதி எங்கும் தன் புகழாயிருந்து அரசாண்ட எம்பொருளோத்தமன் இருக்கை
கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே என்ற பாசுரம் அழகான பாசுரம். வடதிசை மதுரை, சாலக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி, இடமுடை வயதரி, இடவகையும் எம் புருடோத்தமன் இருக்கை கடலினை கலங்க கடுந்தெழி கங்கை கண்டமென்னும் கடிநகர் என்னும் இப்பாடலில் யமுனைக்கரையில் மதுரா எனப்படும் கண்ணன் பிறந்த வடமதுரையும், கண்டகி நதி ஓடும் சாலக்கிராமத்தையும், கோமதி நதி சங்கமத்தில் துவாரகை திருப்பதியும், சரை நதிக்கரையில் அயோத்தியும், கங்கை கரையில் பத்ரி நாராயணனும் கைதொழ கண்முன்னே கொணர்கிறார். தேவப்பிரியாயை இன்னொரு அடியிலே கூறுகிறார். கடுவினை களைந்திடுகிற்கும் கங்கையின் கரைமேல் கைதொட நின்ற கண்டமென்னும் கடிநகரே. இந்த 10 பாடலிலும் கங்கையை பற்றி கூறும்பொழுது கலந்தெழி புனலால் புகழ்படு கங்கை, கதிர்முகமணி கொண்டெழி புனல் கங்கை, கமையுடை பெருமை கங்கை, கழிவிடும் பெருமை கங்கை, கலப்பைகள் கொழிக்கும் கங்கையின் கரை, கற்பக மலரும் கலந்தெழி கங்கை, கரைபுரை வேள்வி புகை கமிழ் கங்கை, கடலினை கலங்க கடுத்தெழி கங்கை, கான் தடம் பொழில் சூழ் கங்கை, பொங்குலி கங்கை என்றெல்லாம் கங்கையும் கங்கையின் கரைமேல் குடிகொண்ட கண்ட நகரத்தெம்மானையும் சித்தரிக்கிறார். சரை நதிக்கரையிலே கோயில் கொண்ட சக்கரவர்த்தி திருமகன், கங்கைக்கரையிலே குகனோடு தோழமை கொண்ட பாங்கினை பெரியாழ்வார், கூரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். கங்கையை பாடி கங்கையினும் புனிதமாகிய காவிரியை பாடும் பொழுது தென்னரங்கன் கண்முன்னே நிற்பான். கண்டவர் கல்லார் பொழில் அரங்கன் அடியார்களாகி எண்டசிக்கும் விளக்காகி நிற்பர். வண்டு கிளைத்திரைக்கும் பொழில் வரும் புனல் காவிரி தென்னரங்கன், பண்டவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டபிரான் விஷ்ணு சித்தன் பாடல் கொண்டிவை பாடி குனிக்க வல்லார் கோவிந்தன் தன் அடியார்களாகி எண்டிசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடியன் தலைமையிலனவே. தென்திசையில் பாண்டிய நாட்டில் இன்று அழகர் கோயில் எனப்படும் திருமாலிருஞ்சோலை ஆழ்வார்கள் பாடிய திருத்தலங்களிலே உயர்ந்ததோர் திருத்தலம். இந்த அழகர் மலையில் ஓடுகின்ற சிலம்பாறு என்னும் அருவி பெரியாழ்வாரின் மனத்தை கவர்கின்றது. அந்த பாசுரம் அலம்பாவெருட்டா கொன்று திரியும் அறக்கரை குலம்பாழ்படுத்து குலவிளக்காய் நின்ற கோன்மலை, சிலம்பார்க்க வந்த தெய்வ மலர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிரும் சோலை மலையே. 3ஆம் திருமொழி 6வது பாடலில் கணம்கொழி தெல்லருவி வந்து சூழ்ந்தகல் ஞாலமெல்லாம் இனம் கொழுவாடும் மலை எழில் மாலிரும் சோலையதே என்றும், 3ஆம் திருமொழி 9வது பாடலில் ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடிகுறி என்று ஓட்டரும் தன் சிலம்பாருடைய மாலிரும் சோலையதே என்றும் பாடுகிறார். பெரியாழ்வார் பாடல்களில் திருமாலிரும் சோலைமலையும் சிலம்பாற்றையும் கங்கையும் கங்கையினும் புனிதமான காவிரியும் அதன் கரையிலே குடிகொண்ட தென்னரங்கனையும் கண்டு மகிழ்ந்து நாம் அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாம் சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாளின் பாசுரங்களையும் அதில் வரும் ஆறுகளும் அதன் நாயகனையும் சற்று நோக்குவோம். திருப்பாவை 5வது பாடலில் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று ஆயிரத்திலே தோன்றும் மணிவிளக்கான கண்ணனையும் யமுனை நதியும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவருடைய நாச்சியார் திருமொழியில் யமுனைக்கரையில் பொய்கைக்கு தன்னை உய்த்திடுமீன் என்ற பாடலை காண்போம். நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியன் உச்சியில் நட்டம் வைத்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரைக்கு என்னை உய்த்திடுமின். அவருடைய நாச்சியார் திருமொழி 8ஆம் திருமொழியில் 3வது பாடலில் கலியுக தெய்வமாம் கோவிந்தன் தன் காக்கும் கரங்களால் இன்றும் என்றும் நின்ற கோலத்தில் காணவரும் மக்கள் வெள்ளத்திற்கு அபயம் தந்து ஆசிகள் தருகிறார். அந்த திருவேங்கடமுடியானை பாடும் ஆண்டாள் குளிரருவி வேங்கடத்தின் கோவிந்தன் குளம்பாடி அழியத்த மேகங்காள் ஆவி காத்திருப்பேனே என்கின்றார். திருமாலை திருவேங்கடத்தில் கண்டு மகிழ்ந்தால் போதுமா? திருமாலிலும் சோலைமலையிலும் காண வேண்டாமா? சூடிக் கொடுத்த நாச்சியார் திருவேங்கடத்திலிருந்து திருமாலிலும் சோலைக்கு நம்மை அழைத்துச் செல்கையில் சந்தொடு கார் அகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திழியும் சிலம்பாருடை மாலிரும் சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் குழற் கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் 10 வல்லார் திருமாலடி சேர்வர்களே. கேரள தேசத்தில் கொல்லி நகர் என்னும் வஞ்சிக்குளம் தலைநகரில் செங்கோல் வச்சிய
குலசேகராழ்வார் பாடிய பாடல்களில் ஆறுகளும் அதன் நாயகனையும் காண்போம். இவரின் பெருமாள் திருமொழியில் முதல் பாசுரத்தில் திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திருவரங்கநாதனை பாடுகின்ற பாசுரம் ஒப்பற்ற பாசுரம். அந்த திருவரங்கத்தம்மானை கண்ணார கண்டுகொக்கும் காதல் தன்னால் ஒரு தரம் பணிந்து நோக்கினால் எல்லாமே உவகை கொள்வர். அந்த பாசுரம் திடர் விளங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விளங்கு கருமேனி அம்மான் தன்னை கண்ணார கண்டுகொக்கும் காதல் தன்னால் கொடை விளங்கு விரல் தானை கொற்ற ஒள் வாழ் கூடலர் கோன் கொடை குலசேகரன் சொற்செய்த நடைவிளங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நாரணன் அடிக்கு நண்டுவாரே. இரண்டாம் திருமொழியில் மூன்றாம் பாடலிலும் பொன்னி நதியை பாடுகிறார். திருவரங்கத்தம்மானை கண்ட பின்பு திருவேங்கடமுடியானை பாடுகையில் காணாராய் பாயும் வேள்வி கொண்டு பாடும் இந்த பாசுரம் காண்போம். வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்தம் கோனாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலைமேல் காணாராய் பாயும் கருத்துடையே நாவேனே. திருவரங்கமும் திருவேங்கடமும் கண்டு திருப்பொன்னி பாயும் சோழவள நாட்டில் திருக்கண்ணபுரத்தை பாடிய ஆழ்வார்களில் இவரும் ஒருவர். இவர் பாடிய 8ஆம் திருமொழியில் கோசலை பிராட்டியார் சக்கரவர்த்தி திருமகனை தாளாட்டு பாடும் பாடல்கள் நிகரில்லா இன்சொற்கவிகள். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே, காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே, காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே, ஏவரி வெஞ்சிலை வலவா ராகவனே தாலேலோ, கொங்குமலி கருங்குழலாள் கௌசலிதன் குலமுதலாய் தங்கு பெறும் புகழ் சனகன் திருமருகா தாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தின் கருமணியே, கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்